வெள்ளூரில் அழகான ஆண் குழந்த பிறந்துச்சு. அப்போது அந்த ஆண் குழந்தைய கடத்திட்டு ஒரு லேடி ஓடி போயிட்டாங்க. எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க? பெங்களூரில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அப்போ சிசிடிவி கேமரா வழியெல்லாம் இருந்துச்சான். அதையெல்லாம் வச்சு அந்த லேடியை கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து பெத்த தாய்கிட்ட கொடுத்துட்டாங்களாம். இந்த கதையை சொன்னது வேற யாரும் இல்லை, நம்ம சித்தி செல்வி அவர்கள் தான். அதை சொல்லிவிட்டு விட்டாரா? வரலட்சுமியோ ஏதோ ஒரு லக்ஷ்மி அவரையும் ஏடிஎஸ்பி கோமதி மேடம் அவர்களையும் கேவலமாக திட்டிவிட்டார் சித்தி செல்வி அவர்கள். 200 கேமராக்கு மேலே இருந்துச்சான். ஆனால் ஒரு புடுங்கவும் புடுங்கலையாம், ஒன்றுத்தையும் கண்டுபிடிக்கலையாம். ஏன்னா சிசிடிவி கேமராவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் சித்தி செல்வி அவர்களை காமிக்கும். நீங்கள் சொல்கிற ரேப்பு மர்டர் ஸ்டோரியெல்லாம் உண்மையாக நடந்துருந்துன்னு தான் காமிச்சிருக்கோம். அதெல்லாம் நடக்காதனால அது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகலை. சித்தி செல்வி அவர்களே, என்ன நடந்துச்சோ அதான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி 24 ஹவர்ஸும் ரன் ஆனதுனால ஒரு கேமரா கூட ஆஃப் பண்ணலையா, பவர் கட் ஆகலையா, எல்லாம் நல்லபடியாக ஓடிருக்கான் சித்தி செல்வி அவர்களே. அதனால் சிசிடிவி கேமராவில் நீங்கள் சொல்கிற ரேப்பு, நீங்கள் சொல்கிற மர்டரு, 10 பேர் கூட்டிகிட்டு போனாங்க, 20 பேர் ரேப் பண்ணாங்க, அந்த கதையெல்லாம் அதில் பார்க்க முடியாதான். ஏன்னா அதெல்லாம் நடக்கலை அப்படின்ட்டு சிசிடிவி கேமராக்களே அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலையும். நடந்துருந்துச்சுன்னா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். நடக்காதனால நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா எல்லா 210 கேமராக்களும் எங்கிட்ட சொல்லிச்சு. சித்தி செல்வி அவர்களே, 210 கேமராக்களும் எங்கிட்ட சொல்லிச்சு. அழறாங்க. சித்தி செல்வி எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, தினமும் வீடியோவில் எங்களை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு எல்லா கேமராக்களும் அழுதுருக்காங்க. சித்தி செல்வி அவர்களே, அந்த சோக கதையை ஏன் கேட்குறீங்க? ஸ்கூலில் இருக்கிற அத்தனை கேமராக்களையும் நீங்கள் திட்டிவிட்டீங்களா? ஏடிஎஸ்பி கோமதி மேடமும் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த பாருங்கள் சித்தி செல்வி அவர்கள் என்னை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க, எனக்கு 2 பொண்ணு இருக்குது, அப்படியும் ஸ்ரீமதிக்கு என்ன நியாயம் வாங்கி தரலன்னு சொல்கிறாங்க. நான் ஸ்ரீமதிக்கு நியாயம் வாங்கி தந்து தான் நான் சார்ஜ் ஷீட்டே போட்டேன். என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே இந்த சித்தி செல்வி அவர்கள் யூடியூப்பில், தயவு செஞ்சு சொல்லுங்கள் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎஸ்பி கோமதி மேடம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. தெரியுமா? அந்த அளவுக்கு எல்லாரும் டென்ஷனில் இருக்காங்க. சித்தி செல்வி அவர்களே, எல்லாரையும் கேவலமாக பேசுகிறீங்களா? சித்தி செல்வி அவர்களே, நீங்கள் இப்படி கேவலமாக பேசியதால் ஸ்கூலில் இருக்கிற அனைத்து கேமராக்களும் 210 கேமராக்களும் இப்போ அடுத்த வாரம், அதாவது வருகின்ற சண்டே அன்னைக்கு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு உங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க சித்தி செல்வி அவர்களே. ஸோ ஸ்கூலில் இருக்கிற அத்தனை கேமராக்களும் உங்களை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு நாள் பார்த்துட்ருக்காங்க. கமிஷனர்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா போராட்டம் நடத்த. அதனால் சித்தி செல்வி அவர்களே, உங்கள் வீட்டு நீங்கள் முடிஞ்சால் அடுத்த வாரமோ இல்லை ஒரு 10 நாளைக்கு நீங்கள் வேறு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கோங்க. ஏன்னா எல்லா கேமராக்களும் உங்கள் வீட்டு வாசலில் நிற்க போகுது. போராட்டம்னு போராட போகிறாங்களாம். ஏன்னா 210 கேமராக்களையும் நீங்கள் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கீங்களா, ரொம்ப தப்பாக பேசியிருக்கீங்களா. அதனால் கேமராக்கள் குழு சங்கம் உங்களுக்கு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க போகிறாங்களாம். எப்படி எங்களை பற்றி தப்பாக பேசலாம்? நாங்கள் இருக்கிறது தானே ரெக்கார்ட் பண்ண முடியும், இல்லாததை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு எல்லா கேமராக்களும் எங்ககிட்ட சொல்லியிருக்கு. அதனால் சித்தி செல்வி அவர்களே, இது உங்களுக்கு வார்னிங் வீடியோ. தயவு செஞ்சு நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கோங்க எங்கேயாவது. அந்த கேமராக்கள் உங்களை பிடிச்சி திட்ட போது வீட்டு வாசலில் போராட்டம்னு நடத்தினாங்கன்னா 210 கேமராவும் நின்றுச்சுன்னா உங்கள் வீட்டு வாசலில் யோசிச்சு பாருங்கள் சித்தி செல்வி அவர்களே, உங்கள் நிலைமை என்ன ஆகுறது? உங்களுக்கு கேமரா பார்த்து பயம் இல்லை, டெய்லி கேமரா முன்னாடி தான் நீங்கள் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு வீடியோ போடுறீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கேமராக்களுக்கு தெரியாது பாருங்களேன். ஆனால் 200 கேமரா 300 கேமரா நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் தெருவில் இருக்கிற கேமராவெல்லாம் பற்றி கூட தப்பாக பேசிட்டீங்களா? அவங்களும் வராங்க போராட்டத்துக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க சித்தி செல்வி அவர்களே. ஓகே, ஒரு மாதத்துக்கு எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கோங்க, ஊரில் இருக்க வேணாம். ஏன்னா போராட்டம்ன்ற பேரில் உங்கள் வீட்டை சுற்றி கேமராக்கள் சுற்றிடுச்சுன்னா அப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகுறது? அப்புறம் எல்லா யூடியூப் சேனல், எல்லா மீடியா சேனல், எல்லா டிவி சேனல் எல்லாத்துலேயும் உங்கள் நியூஸ் தான் பெருசாக வரும். அப்புறம் நீங்கள் உங்கள் முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க? சொல்லுங்கள் சித்தி செல்வி அவர்களே, சொல்லுங்கள். அதனால் இனிமேல் யாரை பற்றியும் தப்பாக பேசாதீங்க சித்தி செல்வி அவர்களே. அழகாக குடும்ப பெண்ணாக வீட்டில் ராமலிங்கம் அவர்களுக்கும், அதாவது உங்கள் புருஷனுக்கு தான், அப்புறம் உங்கள் பையன் சந்தோஷுக்கும் சமைச்சு போடுங்க சித்தி செல்வி அவர்களே. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் தான் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்களாம். அவங்க சொல்கிறாங்க
அதனால் நீங்கள் வந்து வீட்டில் நல்லா சமைச்சு வீட்டை நல்லபடியாக பார்த்து உங்கள் பையனையும் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஊர் வம்பெல்லாம் வேண்டாம் சித்தி செல்வி அவர்களே, ஊர் வம்பு வேண்டாம். இந்த மாதிரி கேமராக்களை, சிசிடிவி கேமராக்களை எல்லாம் பழி சொல்லாதீங்க. ஏடிஎஸ்பி கோமதி மேடமும் வந்து போராட்டத்தில் குதிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க சித்தி செல்வி அவர்களே, கொஞ்சம் வாயை அடக்குங்க சித்தி செல்வி அவர்களே. எனக்கே பயமாக இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா. அநியாயத்துக்கு நீங்கள் வாயை கொடுத்தே மாட்டிக்கிறீங்க, என்ன பண்ணுறது உங்களுக்கு?